இந்திய ராணுவத்திற்கு பயன்படுத்தப்படும் துப்பாக்கிகளுக்கான உதிரி பாகங்கள் திருச்சி அருகே புதர் பகுதியில் வீசப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு காத்திருக்கிறார் செய்தியாளர் விஜயகோபால். அவரிடம் கேட்கலாம். விஜயகோபால், திருச்சியில புதர் பகுதியில் துப்பாக்கி உதிரி பாகங்கள் வீசப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் குறித்து சொல்லுங்க. இது போன்ற சம்பவம் இதற்கு முன்னாடி நடைபெற்றிருக்கிறதா? அது குறித்தும் சொல்லுங்க. மத்திய அரசின் பாதுகாப்பு துறைக்கு சொந்தமான துப்பாக்கி தொழிற்சாலை, அதாவது OFT எனப்படும் துப்பாக்கி தொழிற்சாலை திருச்சி புதுக்கோட்டை சாலை மாத்தூர் அருகே அமைந்துள்ளது. அதே போல படைகளை கனரக உலோக ஊடுருவி தொழிற்சாலை எனப்படும் HAPP எனப்படும் அந்த தொழிற்சாலை, மத்திய பாதுகாப்பு துறைக்கான தொழிற்சாலையும் இங்கு அமைந்துள்ளன. இந்த இரு தொழிற்சாலையில் ஒரு தொழிற்சாலை துப்பாக்கி தயாரிப்பது உள்ளிட்ட பணிகளும், மற்றொரு தொழிற்சாலையில் அவர்கள் தயாரித்த ஆயுதங்களை பரிசோதிப்பதுமான பணிகள் இங்கு நடந்து வருகின்றன. இந்நிலையில் அதற்கு அருகில் உள்ள டைடல் பார்க் தொழில்நுட்ப பூங்காவுக்கு பின்புறம் உள்ள கட்டளை வாய்க்கால் தென்கரையில் ஒரு 500க்கும் மேற்பட்ட துப்பாக்கிக்கு பின்புறம் பட் எனப்படும் அந்த பகுதி ஒரு 500க்கும் மேற்பட்ட பகுதிகள் கீழே புதர் பகுதியில் வீசப்பட்டிருந்தன. இது குறித்து இப்பகுதி மக்கள் இன்று காலை நவல்பட்டு போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். அதையடுத்து இந்த பகுதியில் ஒரு 3 பாகமாக டைட்டில் பார்க் பின்புறம் உள்ள ஒரு பகுதி, அதன் பிறகு இந்த கட்டளை வாய்க்கால் தென்கரை உரம் உள்ள ஒரு 2 பகுதிகளில் புதர் பகுதியில் வீசப்பட்டிருந்த இந்த ஃபைபர் என்ற ஒரு மெட்டீரியல் செய்யப்பட்ட இந்த பொருட்களை போலீசார் மீட்டனர். இது மத்திய பாதுகாப்பு துறைக்கு சொந்தமான இந்த தொழிற்சாலையிலிருந்து ஒரு குண்டூசி கூட வெளியில் எடுத்துட்டு வர முடியாத நிலையில் இதுபோன்று அந்த தொழிற்சாலையிலிருந்து வெளியே வீசப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்பட்டிருக்கிறது. இந்த பொருள் தவிர்த்து அங்கே உள்ளே உள்ள தோட்டாக்கள் உள்ளிட்ட முக்கிய பாகங்கள் ஏதேனும் இந்த புதற்காட்டுக்குள் வீசப்பட்டிருக்கின்றன, இதில் சமூக விரோதிகள் சம்பந்தப்பட்டிருக்கிறார்களா என்பதெல்லாம் குறித்து போலீசார், அதாவது நவல்பட்டு போலீசார் மற்றும் சம்பவ இடத்திற்கு ASP, அதாவது கூடுதல் கண்காணிப்பாளர் கலைச்செல்வம் உள்ளிட்டோர் இங்கு சம்பவ இடத்துக்கு ஆய்வு செய்தனர். இதை தவிர கியூ பிரான்ச் போலீசாரும் இந்த சம்பவ இடத்திற்கு விசாரணை நடத்தி வருகின்றனர். ஏனென்றால் இந்த விஷயத்தில் பயங்கரவாதிகள், தீவிரவாதிகள் சம்பந்தப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் ஆழமாக ஊடுருவதால் இது போன்ற விசாரணை தொடர்ச்சியாக நடந்து வருகிறது. இந்த சம்பவம் மிகப்பெரிய பரபரப்பை திருச்சியில் ஏற்படுத்தி உள்ளது. இதற்கு முன்னதாக கடந்த ஒரு 15 நாட்களுக்கு முன்னதாக கரூர் மாவட்டம் குளுத்தலை ரயில் நிலையம் அருகே தண்டவாளத்தில் அனாதையாக ஒரு மர பெட்டி கிடந்தது. அந்த பெட்டிக்குள் ஒரு 14 சிறிய பைகளில் இராணுவத்திற்கு பயன்படும் துப்பாக்கியில் பயன்படுத்தப்படும் தொலைநோக்கு கருவிகள், பைனாகுலர்கள் இருந்திருந்தன. அது யார் வீசி சென்றார் என்று அந்த மர்மமே இன்று வரை விலகாத நிலையில் தற்பொழுது இதுபோன்று ஒரு 500க்கும் மேற்பட்ட துப்பாக்கியின் பின்புற பாகங்கள் கிடைத்திருப்பது திருச்சியில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதை தவிர இந்த இராணுவத்திற்கு பயன்படும் பொருட்களை குறிவைத்து யாரேனும் சமூக விரோதிகள் இந்த செயலில் ஈடுபடுகின்றனர் என்பது குறித்து தீவிரமாக விசாரணை நடத்த வேண்டும் என்பதே பொதுமக்களின் கோரிக்கையாக இருக்கிறது.